என்ன தேவை இருக்கு திமுகவில் இருக்கிறவன் அத்தனை பேரை இதை பற்றி பேசுறதுக்கும் மீடியாவில் போடுறதுக்கும்? உண்மையா இல்லையா? எவன் எவனோ போய் பேசுகிறான், எவன் எவனோ ஐயாவை பயன்படுத்த நினைக்கிறான். அவன்லாம் யாருன்னு பின்னாடி பார்த்தா ஒரே ஒரு நாள் கூட இந்த பாட்டாளி மக்கள் கட்சி வளரணும், இந்த வன்னியர் சமுதாயத்திற்கு இடஒதுக்கீடு கொடுக்கணும், இது நியாயம்னு பேசினவன் ஒருத்தன் கூட போய் இந்த வேலையை செய்யலை. எவன் இந்த மக்களுக்கு கொடுக்க கூடாதுன்றானோ, எவன் இந்த மக்களை ஒழிஞ்சு போகணும் அழிச்சொழிக்கணும்னானோ அவன்லாம் இன்னைக்கு என்ன பண்ணுறான்? அப்படியே போய் சின்னையா வந்து ஐயாவை இதை பண்ணுறாரு, ஐயா வந்து இதை பண்ணுறாரு, ஒட்டு கேட்கும் கருவியை வைக்கிறாரு. எங்கள் ஐயாவை ஒட்டு கேட்கணுமான்னு எங்களுக்கு எங்கள் ஐயாவை இத்தனை நாள் நம்ம பார்த்துருக்குறோம். ஐயா கிட்ட பேசினாலே எல்லாத்தையும் அவரே சொல்லிடுவார். அவர்கிட்ட ஒரு ஒளிவு மறைவே கிடையாது. பத்திரிகையாளர் போய் மைக்கு நீட்டு என்ன ஐயானா மனசில் இருக்கிறத வெளிப்படையாக சொல்லுவார். மறைச்சு பேசுறதுக்கோ எதை சொல்கிறதுக்கோ தயங்குற ஆளோ ஒரு சீக்ரெசியோ எங்கள் ஐயா கிட்ட எப்பவுமே கிடையாது. வெளிப்படையாக தைரியமாக பேசக்கூடிய ஆள் தான் எங்கள் ஐயா. அவரை போய் ஒட்டு கேட்கணுமா? அது எப்போ வருது? சவுக்கு சங்கர்னு ஒருத்தன் போகிறான், போய் 8வது நாள் இருக்குது. அவன் வரலாறு எடுத்து பார்த்தா ஒட்டு கேட்கும் கறி வைக்கிறதுல அவன் தான் எக்ஸ்பர்ட். ஆமாம், அவனோட வேலையை அதனால தான் போச்சு. ஒட்டு கேட்கும் கருவி வச்சு தான் இதை கண்டுபிடிச்சி தான் அவன் கவர்மெண்ட் வேலையிலேருந்தே அவனை வேலையை விட்டு எடுத்தாங்க. அவன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன போடுறான், பெரிய மாங்கான்னு எழுதுறான் ஐயாவை. இன்னைக்கு என்னன்னா அப்படியே வந்து நடிக்கிறான். எப்படிறா இவங்களை பிரிக்கலாம்? முதல் பேட்டியில் என்னாலமோ பண்ணி பார்த்தான், உங்கள் மகன் உங்களை வந்து இப்படி பேசுகிறாரு அப்படின்னா ஐயாவோட முகமாக இருக்கு. ஐயாவுக்கே அவருக்கு மனசில் தெரியும் சின்னையா இப்படி பேசியிருப்பாரா பேசியிருக்க மாட்டாரான்றது ஐயாவுக்கு தெரியும். ஐயா கேட்குறாரு, அப்படியாப்பா? எனக்கு தெரியல அதான்றார். ரெண்டாவது ஏதாவது ஐயா வாயில போடுங்களாம், எப்படியாவது இவங்களுக்குள்ள ஒரு பிரிவினை உண்டாகலான்னு மறுநாள் மைக்க தூக்கின்னு கேமராலாம் தூக்கிட்டு போய் வச்சுட்டு இல்லாத கேள்வி கேட்குறான். ஆனால் அங்கே உட்காந்துருக்கிறது யாரு? எங்கள் ஐயா. ஏதாவது கிடைச்சதா? அவரோட பாணியிலேயே சொல்ற மாதிரி நடக்காது கண்ணா, நடக்காது ராஜான்னு சொல்லி அமிச்சிட்டார். முடிஞ்சு போச்சு. உண்மையா இல்லையா? இந்த சமுதாயத்தை துண்டாடுறதுக்கோ பிரிக்கிறதுக்கோ யாரா ஒருத்தர் நினைச்சா அது ஐயாவும் விட்டு தர மாட்டாங்க, சின்னையாவும் விட்டு தர மாட்டாங்க. 2 பேரும் ஒன்னா நின்று தான் போராடுவாங்க. ஒரு பத்திரிகையாளர் கேட்குறாரு, 10.5க்கு நீங்கள் கலந்துப்பீங்களா? இல்லைப்பா இப்போதைக்கு நான் கலந்துறேன். உங்கள் ஆதரவு உண்டா? நான் இல்லை, நீயும் சேர்த்து ஆதரவு கொடுக்கணும். ஏன்னா அந்த மக்கள் பின்தங்கி இருக்கிறாங்க, அதுக்கு யார் போராடினாலும் ஆதரவு கொடுக்கணும். உன் ஆதரவையும் சேர்த்து கொடு, என் ஆதரவு முழுசா இருக்குன்னாரு. சொன்னாரா இல்லையா? அதுதான் ஐயா. சின்னையாவோ ஐயாவோ ஒன்று தான். இன்னைக்கு ஏதோ ஒரு கோவத்தில் ஐயா பேசுகிறாங்க, நாளைக்கு சரியாக போகிறாங்க. ஐயாவுக்கு அப்புறம் யார் தலைவர்? வேற யாரையாவது ஐயாவே சொன்னாலும் நீங்கள் ஏற்றுப்பீங்களா? ஐயாவே வேற யாராவது ஒருத்தர் குப்பனையோ சொப்பனையோ யாராவது ஒருத்தரை காமிச்சு இவர் தான் தலைவர்னு ஐயாவே சொன்னாலும் நம்ம ஏற்றுப்போமா? அதுதான் இப்போ இந்த ஒற்றுமையை உடைக்கிற வேலையை தான் ஆளுகின்ற கட்சி செஞ்சுக்கிட்டே இருக்கு. திமுக தொடர்ச்சியாக செய்கிறான். அதற்குடைய ஒரு விளைவு தான் இதுவும். அது மிக விரைவில் மருத்துவர் ஐயாவும் மருத்துவர் சின்னையாவும் சேர்ந்தே வெளிச்சத்துக்கு கொண்டு வருவாங்க. சொன்னால் என்ன சொல்கிறாங்க? திமுக மேலே அபாண்டமான பழியை போடுறாங்க. சரி, நாங்கள் பழியை போடல, ஏன் திரும்ப 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 திமுக ஆதரவாளரே பேட்டி கொடுத்துட்டு இருக்கிறான்? உண்மையா இல்லையா? இந்த கட்சியை பற்றி கவலைப்பட வேண்டிய ஆள் யாரு? இந்த கட்சியினுடைய நல விரும்பி நல விசுவாசி. அவன் யாரா ஒருத்தர் பேட்டி கொடுக்குறாங்களா? பார்க்குறீங்கல்ல சோசியல் மீடியாவில் அப்படியே ஒரு டீம். யார்? சபரீஷன் வந்து பெண்ணுன்னு ஒரு அமைப்பை வச்சுக்கிட்டு 24 மணி நேரம் ஒரு பெரிய இந்த மாதிரி ஒரு ஆஃபீஸை செட் பண்ணிக்கிட்டு யார் யாரெல்லாம் பேட்டி கொடுக்க வைக்கிறீங்க? உங்களுடைய ஆதரவாளர்களை வச்சு இதுதான் சரி, பாமக ஒழிஞ்சு போச்சு, பாமக அழிஞ்சு போச்சு, அப்படி தான் ஐயாவையே வந்து சின்னையா அப்படி பண்ணிட்டாரு. என்ன பண்ணிட்டாரு? ஒரு வார்த்தை பேசியிருப்பாரு சின்னையா, ஒரே ஒரு வார்த்தை ஐயாவை பற்றி பேசியிருப்பாரு. ஐயா 1000 சொல்லட்டும், நீங்கள் 1000 சொன்னாலும் எங்கள் ஐயா அவருக்கு அப்பா, ரைட்டா? அது மாறுமா? அவருக்கு இருக்கிற ஒரே புள்ள எங்கே போயிட போகுது? கோவத்தில் 1000 பேசுவாங்க, மறுநாள் சரியாவாங்க. இவர் விட்டு கொடுத்து போவார், அவர் விட்டு கொடுத்து போவார். இதுதான் இயல்பு, இதுதான் இயற்கை, இதுதான் நடக்கும். இது நடந்த பிறகு இந்த தேர்தலில் ஒற்றுமையாக அனைவரும் ஒன்றா சேர்ந்து இந்த தேர்தலை நம்ம சந்திக்க தான் போகிறோம், வெற்றி பெற தான் போகிறோம். ஏன்னா திமுகவோட என்ன தெரியுமா? எதிரணி பிஜேபி அண்ணா திமுக ஒன்றா சேர்ந்துட்டான். அடுத்து எந்த கட்சி போனால் அந்த அணி வலுவாக இருக்கும்? பாமகவை சேர்க்க முடியுமா? நம்ம திமுகவால் சேர்க்க முடியாது. உண்மையா இல்லையா? ஏன்னா நம்ம போனால் எத்தனை சீட்டு கேட்போம்? 40 சீட்டு கேட்போம். கொடுப்பானா அவன்? அப்போ நம்மளால் கொடுக்க முடியாது. அப்போ என்ன பண்ணலாம்? இவன் அங்கேயும் போய் சேரக்கூடாது. போய் சேராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணோம்? இந்த கட்சியை உடைக்கணும், துண்டாடணும். நேரடியாக திமுககாரன் வந்து உங்களை வாப்பா திமுகன்னு விட்டா செருப்பு கொண்டு அடிச்சுருவீங்க.
அடிப்பீங்களா அடிக்க மாட்டீங்களா? யாராவது ஒருத்தவங்க வீட்டில் வந்து உட்காந்தீங்கன்னு திமுக வாப்பா ஸ்டாலின் தான் நமக்கு எல்லாம் பண்ணுவார் வான்னு கூப்பிட்டா என்ன பண்ணுவீங்க? படாருன்னு ஒன்று வைப்பீங்க. போய் இப்போ சொல்கிறீங்களே திமுகவில் இவர் இருக்கிறாருன்னு, திமுக வன்னியர்னு வந்து கேட்டால் ஒரே வார்த்தை திரும்பி கேளுங்க, இந்த சமுதாயத்துக்கான இடஒதுக்கீடை வாங்கி கொடு. அத்தனை பேரும் திமுகவில் வந்து சேர்றோம், கொடுக்கறதுக்கான வழியை செய்யன்னு கேட்டு பாருங்க. செய்ய மாட்டான், ஆசையை மட்டும் காட்டுவான். நீ வா உனக்கு வேலை கொடுக்குறேன், உனக்கு வா நான் இதை செஞ்சு தரேன், தற்காலிகமாக அப்போதைக்கு செய்ய வேண்டிய வேலையை செய்வான். இதை மொத்தமாக உடைக்கணும்னா என்ன பண்ண முடியும்? இந்த மாதிரி சூழ்ச்சி, ஒப்பீனியன் கிரியேஷன், ஒரு கருத்தை உருவாக்குவாங்க. ஐயாவுக்கும் சின்னையாவுக்கும் பெரிய பிரச்சனை, சேரவே சேராது, முட்டிக்கின்னு மோதும், இந்த கட்சி ரெண்டாக போவோம், இப்படி ஒரு பக்கம் போவோம், அப்படி ஒரு பக்கம் போவோம், எந்த பக்கமும் போவாது. அத்தனை பேரும் ஒத்துமையாக தான் இருப்போம். இந்த சமுதாயம் மருத்துவர் ஐயா பின்னாலும் மருத்துவர் சின்னையா பின்னாலும் தான் நிற்கும். அதில் யாரும் எல்லளவும் ஒன்றும் பண்ண முடியாது. திமுக வழியா சரி, அண்ணா திமுக வழியா சரி. உண்மையா இல்லையா? அப்போ நம்ம இந்த இடத்துல நம்ம ஒற்றுமையை நிரூபிப்பதற்கு இந்த 10.5% இடஒதுக்கீடு போராட்டத்தை மிகப்பெரிய வெற்றி அடைய வைப்பதற்கு எந்த விஷயமும் இல்லை. நமக்கு தேவை ஒன்று தான். எப்படி வன்னியர் சங்க காலத்தில் மருத்துவர் ஐயா கை காமிச்ச உடனே இந்த வட மாவட்டத்தில் ஒரே ஒரு வண்டி கூட ஓடலையோ, அதே சூழ்நிலையை மீண்டும் உருவாக்குவதற்கு ஐயாவும் சின்னையாவும் அடுத்த கட்ட போராட்டத்தை அறிவிப்பதற்குள் இந்த விழுப்புரம் போராட்டத்தில் நமக்கான தீர்வு கிடைச்சாகும். யார் யாரோ போராட்டம் பண்ணி பார்த்தான், ஐயாவை சிறை வச்சாங்க இதே போது கேட்டதுக்காக. மரக்காணத்தில் இதுதான் நம்ம கேட்டோம். மரக்காணத்தில் கலவரத்தை உண்டாக்கி ஐயா கூட ஜெயிலில் வச்சாங்க. நான் ஐயா கூட ஜெயிலில் இருந்தேன். 11 நாட்கள் ஐயா கூட சிறையில் இருந்தவன். ஆனால் தமிழ்நாட்டு வரலாற்றில் ஒரு தலைவரை ஜெயிலில் வச்சுட்டு பஸ் டிரைவர்லாம் ஹெல்மெட்டு போட்டுக்கிட்டு பஸ் ஓட்டின வரலாறு தமிழ்நாட்டில் தான், வேறு எங்கேயும் கிடையாது. அதனால் சீண்டி பார்க்கக்கூடாது இந்த சமுதாயத்தை. இது சாதாரண சமுதாயம் இல்லை. பணத்துக்கு ஆசைப்படுற சமுதாயமோ பணத்துக்கு ஆசைப்படுற கூட்டமோ இந்த கூட்டம் கிடையாது. இந்த கூட்டம் உரிமைக்காகவும் உணர்வுக்காகவும் ஒன்றுபட்டு இருக்கக்கூடிய கூட்டம். அந்த ஒற்றுமையையும் மீண்டும் வலுப்படுத்தி வெற்றி காட்ட வேண்டிய சூழ்நிலையில் நம்ம இருக்கிறோம். கேட்டு பார்த்தோம், ஐயா சொல்கிறாரு, சொன்னாரா இல்லையா? எனக்கு அவமானமாக இருக்குது. எதுக்கு அவமானமாக இருக்குன்னாரு? என் கால் சட்டமன்றத்தில் படாதுன்னாரு. ஆனால் இந்த மக்களுக்காக, இந்த இடஒதுக்கீடுக்காக நடையாக நடந்து சட்டமன்றத்தில் ஏறி முதலமைச்சர்கிட்ட 1/2 மணி நேரம் பேசினாரா இல்லையா? வந்து பார்த்தாருல்ல, அதுக்கு என்ன மரியாதை கொடுத்தீங்க? குறைஞ்சபட்சம் 1% இந்த சமுதாயத்துக்கு கொடுக்கறதுக்கான வேலையை பார்த்தீங்களா? அதை விட்டுட்டு இந்த மாவட்டத்துடைய அமைச்சர் என்ன சொன்னார்? பேட்டி கொடுத்தார். நீங்கள் தான் 30% பேர் டிரைவராக இருக்கிறீங்களே, நீங்கள் தான் 40% பேர் ரேஷன் கடையில் அரிசி போடுறீங்களே, நீங்கள் போய் ஆசைப்படலாமா? நம்ம அதுக்காக கேட்குறோம். ரேஷன் கடையிலையும் பஸ் கண்டக்டராக இருக்கிறதுக்காக போராடுறோம். எத்தனை பேர் தாசில்தாராக இருக்கிறோம்? எத்தனை பேர் டிஎஸ்பியாக இருக்கிறோம்? எத்தனை பேர் கலெக்டராக இருக்கிறோம்? கேட்கணுமா கேட்கக்கூடாதா? அப்போ ஆட்சி அதிகாரம் நீங்கள் நிற்பீங்க, நாங்கள் டிரைவராக இருக்கணும், கண்டக்டராக இருக்கணும், ரேஷன் கடையில் அரிசி போட்டு வாயை மூடிட்டு ஓரமாக உட்காரணும். குறைஞ்சபட்ச திருவண்ணாமலை கோயிலில் ஒரு அரங்காவலர் கொடுக்க முடிச்சுதா? இவ்வளோ நாள் போராடணும். இப்போ யாரோ ஒருத்தரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு பேசிகிட்டு இருக்கிறாங்களாம். 14 பேரில் ஒருத்தரை, நீ ஒருத்தரை போட்டாலும் நாங்கள் விட மாட்டோம், எங்களுடைய கோயில் அது. நீ 4 பேர் 5 பேர் நம்ம சமுதாயத்தை சேர்ந்தவங்க அந்த கோயிலில் அரங்காவலராக இருக்கணும். அந்த கோயில் கோபுரத்தை கட்டின சமுதாயம் இந்த சமுதாயம். அதனுடைய வழித்தோன்றல்கள் இன்னும் உயிரோடு இருக்கிறான். யாரை இழிச்சவாயன்னு நினைக்கிறீங்க? எவ்வளோ நாளைக்கு தான் இந்த சமுதாயத்தை முட்டாளாக்க முடியும்? எவ்வளோ நாள் தான் நம்மளும் ஏமாந்துக்கிட்டே போவோம்? இந்த சமுதாய மக்களுடைய ஒற்றுமை எந்த இடத்துல கொண்டு போய் நிறுத்த போகிறோம்? விழுப்புரத்தில் ஆரம்பம், முடிவு எங்கன்றதை முதலமைச்சர் தான் முடிவு பண்ணணும். இதை முடிவுக்கு நீங்கள் கொண்டு வர போகிறீங்களா, இல்லை மீண்டும் ஒரு 1987 சந்திக்க போகிறீங்கன்ற ஒரு சூழ்நிலையை ஆளுகின்ற ஆட்சியாளர்கள் தான் முடிவு பண்ணுவாங்க. உண்மையா இல்லையா? ஐயா ஒரு போராட்டம் அறிவிச்சார். அந்த போராட்டத்தை எவ்வளோ கொச்சையாக பேசினான் தேவ் சவுசங்கர், பேசினானா இல்லையா? பஸ்ஸில் ட்ரெயினில் கல்லை விட்டு அடிக்கிறாங்க, ட்ரெயினில் கல்லை விட்டு அடிப்போம். எங்கள் உணர்வு, என் உரிமையை கொடு, இல்லைன்னா மறியல் போராட்டம் பண்ணுறேன். ட்ரெயினை பார்த்து பயந்து ஓடுற கூட்டமா இது? பயந்து ஓடுற கூட்டமா இது? 5 பசங்க முன்னாடி நின்னாங்களே தைரியமா? அதை பாராட்டணுமா பாராட்ட வேண்டாமா? எதுக்கு போறான்னா, எனக்கு காசு கொடுன்னு போறான்னா, இல்லை உன்ன மாதிரி மிரட்டி காசு வாங்கிறதுக்கு போறான்னா, இல்லை கஞ்சா வித்துட்டு போய் போறான்னா? சொல்லணுமா சொல்ல வேணாமா? நீ எல்லாம் கஞ்சா வித்த ஆளு. இந்த சமுதாயத்தை பற்றி பேசுறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு? கோவம் வருமா வராதா? கேட்கணுமா கேட்கக்கூடாதா? உன் மேலே இருக்கிற வழக்கெல்லாம் ஒன்று போராட்ட வழக்கு சொல்லு. இந்த சமுதாயத்தில் இங்கே வந்திருக்கிற ஒருத்தர் பின்னாடி ஒரு வரலாறு இருக்கு, இருக்கா இல்லையா? உங்களை அண்ணன் இந்த கட்சிக்காக உன் தியாகம் என்னன்னா 10 நிமிஷம் பேசுவார். அண்ணன் பேசுவாரா பேச மாட்டாரா? ஒருத்தருடைய தியாகம். இங்கே உட்காந்துட்டு இருக்கிற இந்த அம்மாவை கூப்பிட்டு கேட்டால் இந்த கட்சிக்காக என்ன உழைச்சோம், என்ன தியாகம் பண்ணோன்றது ஒரு மணி என்ன எதுக்கு எதிர்பார்த்தோம்? நாளைக்கு நான் மிட்டாம ராஜ்தார் ஆகிடுவேன், முதலமைச்சர் ஆகிடுவேன். நான் பார்த்தோம். நான் ஜெயிலுக்கு
10 வருஷம் இல்லை சார். அவன் சொல்கிறான் அந்த 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 பசங்கள்லாம் 10 வருஷம் கேஸ் அனுபவிக்கணும். 10 வருஷம் இல்லை, வாழ்நாள் முழுக்க கேஸ் அனுபவிச்சாலும் இந்த சமுதாயம் வெடிகிற வரைக்கும், இந்த சமுதாயம் முன்னேற வரைக்கும் நாங்கள் போராடிக்கிட்டு தான் இருப்போம். அப்படி தான் ஐயா எங்களை வளர்த்துருக்காரு. கேஸு கஞ்சிற கூட்டமாக நம்ம, வழக்கு கஞ்சிற கூட்டமாக நம்ம கூட்டம். ஐயா அப்படியா நம்மளை வளர்த்துருக்காரு. ஆனால் அதை கொச்சையாக இழிவாக பேசினல்ல நீ. இன்னைக்கு என்ன உனக்கு வந்துச்சு அக்கறை இந்த கட்சியை பற்றி? இன்னைக்கு உனக்கு என்ன அக்கறை இந்த கட்சியை பற்றி? இந்த கட்சியை பற்றியும் எப்படியாவது வாய்ப்பு கிடைச்சா உள்ளே புகுந்து ஒழிச்சிடலாமா அப்படின்றதான் உன் நினப்பு. ஐயா வாயில் பிடுங்கி ஐயாவுக்கும் சின்னையாவுக்கும் ஒரு கழகத்தை உண்டாக்கி குள்ளநெறி வேலையை பார்க்கலாமான்னு தெரிகிற அதானே? சட்ட ரீதியாக எதிர்கொள்ள தான் போகிறோம். நம்மளும் ஒன்றும் சும்மா இருக்கிறோன்னு நினைக்காதீங்க. அவன் 1000 பேசிட்டு போவான், வேடிக்கை பார்க்குற கூட்டமும் நம்ம கூட்டம் கிடையாது. சட்ட ரீதியாக பார்க்க தான் போகிறோம். அந்த சிப்பு வச்சது யாருன்றது வெளியில் வரதான் போகுது. ஏன்னா என்ன சொல்லுவாங்க, தப்பு பண்ணவன் தான் பதறுவான். ஐயா கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இவன் பேட்டி வந்துருச்சு. ஐயோ கண்டுபிடிச்சிட்டாங்க, நம்ம முன்னாடி முந்திக்கணும். யார் வச்சது? இவர் தான் வச்சார், அவர் தான் வச்சார். கண்டுபிடிக்க தானே போகிறாங்க யார் வச்சாங்கன்னு கண்டுபிடிக்கும் போது என்ன நடக்கும்? வெளியே வரதான் போகுது. அன்றைக்கி உன் வண்டவாளம் எல்லாம் கிழிய தான் போகுது. யாருக்கும் எந்த வித சந்தேகமும் அது வேணாம். அது தலைமையில் நடக்கிற விஷயம், ஐயா நடக்கிற விஷயம். ஆனால் ஒருபொழுதும் நம்ம நம்ப வேண்டிய விஷயம், ஐயாவாக இருக்கட்டும் சின்னையாவாக இருக்கட்டும், இந்த சமுதாயத்தையும் மக்களையும் எந்த இடத்துலையும் விட்டு கொடுத்து சமரசமாக மாட்டாருன்றதை நம்ம நம்பணும். அதற்கான ஒற்றுமையை நம்ம இந்த நேரத்தில் முடிவு செஞ்சு நாம் அத்தனை பேரும் 10.5% இடஒதுக்கீடு ஞாயிற்றுக்கிழமை காலையில் மருத்துவர் சின்னையா தலைமையில் விழுப்புரத்தில் கூட போகிறோம். ஐயாவும் மனசில் வச்சுருக்கிறது ஒன்று தான், சின்னையாவும் மனசில் வச்சுருக்கிறது ஒன்று தான், நீங்கள் எல்லாரும் மனசில் வச்சுருக்கிறதும் ஒன்று தான். நம்ம எல்லாம் எதிர்பார்க்கின்ற கூட்டணியில் தான் ஐயா சின்னையா 2 பேரும் ஒன்றா தான் இருப்பாங்க. நம்ம அதை பற்றி கவலைப்பட வேண்டியதே இல்லை.